சரி சார், நம்ம பள்ளிக்கூடத்துல மொத்தம் எவ்வளவு பிள்ளைங்க படிக்கிறாங்க? மொத்தம் ஒரு 700 பேர் படிக்கிறாங்க சார். 700 பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்களா? ஆமா சார், சுத்தி வட்டி ஒரு 40 கிராமம் இருக்கு. அங்க உள்ள எல்லா பிள்ளைகளுமே நம்ம பள்ளிக்கூடத்துல சார் படிக்கிறாங்க. அப்படியா சார்? அதுல ஆம்பளை பசங்க எவ்வளவு படிக்கிறாங்க, பொம்பளை பசங்க எவ்வளவு படிக்கிறாங்க? ஆம்பளை பசங்க ஒரு 400 பேர் படிக்கிறாங்க சார். பொம்பளை பிள்ளைங்க ஒரு 300 பேர் படிக்கிறாங்க சார். சரி சார், இப்போ நீங்க என்ன பண்றீங்க? வாத்தியார் எல்லாரையும் வர சொல்லுங்க, நான் எல்லாரையும் பார்த்து இப்ப பேசணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கனகே, நம்ம ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 80 பேர் படிக்கிறாங்க சார். யோ, நான் ஒரு கிளாஸோட ஸ்ட்ரென்த் கேட்கல, ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் கேட்டேன். அட ஏங்க நீங்க வேற, மொத்தமாவே நம்ம பள்ளிக்கூடத்துல 80 பேர் தாங்க படிக்கிறாங்க. யோ, என்னையா சொல்ற? சுத்தி 40 கிராமம் இருக்கு, அங்க இருந்து 80 பசங்க தான் இங்க படிக்கிறாங்களா? சுத்தி 40 கிராமம் இருக்கு, 3000 பிள்ளைங்க இருக்காங்க. மொத்தமா கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்கறாங்க. இங்க எவன் கொண்டாந்து சேர்க்கறான்? ஏன்யா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வருஷத்துக்கு 300 ரூபா தான் ஃபீஸ், ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. இங்க எல்லாரும் பிரைவேட் ஸ்கூல்ல என்னையா இருக்கு? சார், பேரண்ட்ஸ்லாம் இப்ப முன்ன மாதிரி கிடையாது சார். இங்க பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல கம்மியான ஃபீஸ், ஆனா பேரண்ட்ஸ்க்கு தேவை தான் புள்ள பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்கற மாஸ். ஓ, மாஸ் மென்டாலிட்டியா? இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல மூற நிலைமைக்கு வந்துட்டு எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேர்த்துட்டாங்க. இதெல்லாம் அந்த கவர்மெண்ட் கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா? கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையா சார் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? இது தொடர்பா நம்ம ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறோம். என்னது போராடுறீங்களா? இங்க பாருங்க, நமக்கு சம்பளம் கம்மியா கொடுக்குறாங்க, வாங்க அதுக்கு போராடுவோம். இந்த பொங்கல் வருது, அதுக்கு போனஸ் கேட்டு போராடுவோம். அதை விட்டுவிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் மேல கவர்மெண்ட்டுக்கே அக்கறை இல்ல. நீங்க யாருங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கீங்களே, உங்க பசங்க எல்லாம் எங்க சார் படிக்கிறாங்க? என்னோட பசங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். ஓ, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? நோ, அதுக்கு பின்னாடி ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்கு சார், அங்க படிக்கிறாங்க. அப்போ சார், நீங்க உங்க பிள்ளைல எங்க படிக்குது? என் பசங்களும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. போராட்டம் நடத்துறானா மயிராண்டி?